புயல் தொடர்பான ஒரு அண்மைச் செய்தி. சென்னையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக பெஞ்சல் புயல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னை நோக்கி வேகமாக 12 கிலோமீட்டரில் இருந்து தற்பொழுது குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 140 கிலோமீட்டர் மையம் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்ட பெஞ்சல் புயல் தற்போது சென்னையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. பெஞ்சல் புயல் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே இன்று மாலை கரையை கடக்கும் என்றும் கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இந்த பெஞ்சல் புயல் இன்று மாலை கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். பெங்கல் புயல் வங்கக்கடலோர பகுதியில் நிலவி வரக்கூடிய நிலையில் குறிப்பாக அது தற்பொழுது சென்னைக்கு 100 கிலோமீட்டர் தொலைவிலும் அதே போல புதுச்சேரிக்கு 100 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாகப்பட்டினத்திற்கு 420 கிலோமீட்டர் தொலைவிலும் அதே போல திருகோணமலைக்கு 420 கிலோமீட்டர் தொலைவில், நாகப்பட்டினத்திற்கு 190 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட காற்றின் வேகம் என்பது இது கரையை கடக்கும் பொழுது 70 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 90 கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தொடர்ச்சியாகவே வடதமிழக கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் பெங்கல் புயலின் காரணமாக மழை என்பது அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 6 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் வேகத்தில் இது நகர்ந்து கொண்டு வருகிறது. சென்னைக்கு 100 கிலோமீட்டர் தொலைவிலும் அதே போல புதுச்சேரிக்கு 100 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திற்கு 190 கிலோமீட்டர் தொலைவிலும், திருகோணமலைக்கு 420 கிலோமீட்டர் தொலைவிலும் இது நிலை கொண்டிருக்கிறது. மேலும் இன்று மாலை இது கரையை கொடுக்க தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே, காரைக்கால் மகாபலிபுரம் இடையே, குறிப்பாக மிக அருகில், புதுச்சேரிக்கு மிக அருகில் இந்த புயல் என்பது கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். புயல் கரையை கடக்கும் பொழுது 70 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று என்பது வீசக்கூடும் என்றும் இடையே 90 கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சரிங்களா, இந்த பெஞ்சல் புயல் கரையை கடக்கும் பொழுது மாமல்லபுரம், சென்னை இந்த 2 பகுதிகளிலும் எத்தனை சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது? கடந்த வரக்கூடிய 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு, அதிகபட்சமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அதிக கனமழை என்பது 20 சென்டிமீட்டருக்கும் மேலாக மழை பொழிவு என்பது இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மழை தொடர் மழையாக இல்லாமல் விட்டு விட்டு மழை என்பது இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. காற்றின் வேகமும் அதே போல 60 70 கிலோமீட்டர் வேகத்திலும் 90 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் அருகையில் மகாபலிபுரம் இடையே கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் சென்னை புதுச்சேரி ஆகிய மாவட்டங்கள், சென்னை புதுச்சேரி அதே போல செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் காற்றின் வேகமும் மழையின் வேகமும் அதிகரித்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகனமழையை எதிர்பார்க்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் அதிகனமழை, ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதன் வேகம் என்பது தற்பொழுது 6 மணி நேரத்திற்கு 10 கிலோமீட்டராக குறைந்திருக்கிறது. காலையில் 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டு வந்த நிலையில் பிற்பகல் வேளையில் அது 12 கிலோமீட்டராக குறைந்திருந்தது. தற்பொழுது 10 கிலோமீட்டராக அது குறைந்திருக்கக்கூடிய நிலையில் மேலும் இது நகர்வு என்பது குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் வானிலை ஆய்வு மையம் தொடர்ச்சியாக கண்காணித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது புயலின் சென்னைக்கு மிக அருகில், அதாவது 100 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கும் 100 கிலோமீட்டர் தொலைவிலும் கிட்டத்தட்ட இரண்டுமே அருகருகையில் நகர்ந்து வரக்கூடிய சூழல் தான் இருக்கிறது. இந்த நிலையில் மழையின் தாக்கம் என்பது சற்று அதிகமாக காணப்படும். மாலை வேளையில் கரையை மிக அருகில் வரும் பொழுது மழை தாக்கம் என்பது அதிகரித்து காணப்படும். இரவிலிருந்து நாளை அதிகாலைக்குள்ளாக கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் கரையை கடக்கும் பொழுது காற்றின் வேகமும் மழையின் வேகமும் சற்று அதிகரித்திருக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரையிலும் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று என்பது வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 60 120 மில்லிமீட்டர் வரையிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள். அதே போல புயல் கரையை கடக்கும் பொழுது திசை மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியா வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்தவரையிலும் தற்பொழுது வரையிலுமே புதுச்சேரி அதே போல தமிழக கடற்கரை ஓரங்கள், வட தமிழக கடற்கரை ஓரங்கள், குறிப்பாக மகாபலிபுரத்திற்கும் புதுச்சேரிக்கும் இடையே இது கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். செலினா, தகவலுக்கு நன்றி.